எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லகல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்க மாமா நாங்க இருக்கிறது 2 பேர். 2 பேருக்காக எவ்வளோ காய் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்களே பாருங்க. ஒரு கட்டப்பை செமக்க முடியாம வாங்கிட்டு வந்தாருங்க. என்னென்ன காய் இருக்குன்னு பாருங்க. இதே இது கிராமத்தில இருந்தோம்னா, இப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? நாங்கலாம் ரூ. 10க்கு காய் வாங்கி 2 நாளைக்கு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இப்படியெல்லாம் வாங்கி சாப்பிட்டா நாங்க பொழைக்க முடியுமா? சொத்து சேர்க்க முடியுமா? பிள்ளைகள வளர்க்க முடியுமா? அப்படி செய்ய முடியுமா? இப்படி செய்ய முடியுமா? ஆடம்பரமா தின்னே அழிச்சிருவீங்க. அப்படி இப்படின்னு பேசுவாங்க. வீட்ல உட்காந்துக்கிட்டு இவ்வளவு ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கா, அப்படின்னு பேசுவாங்க. எல்லாம் ஆம்பளையில விட்டுருவாங்க. பொம்பளை ஆளுகள தாங்க ஏதாவது பிரச்சனைன்னா அந்த மாரி பேசுவாங்க. வீட்ல இருக்கிற பொம்பளைய தான் குடும்பத்த அப்படியே சிக்கனமா குடும்பம் நடத்தணும். அப்படி உண்மைதாங்க. குடும்பத்தில வந்து பெண்கள தான் சிக்கனமா குடும்பம் நடத்தணும். அது பார்த்தீங்கன்னா, இந்த காயி, கீரை வாங்கி தான் மிச்சம் பண்ணணும்னு இல்ல. இந்த மாரியெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்பு வந்து ஆரோக்கியமாவும் வைக்க முடியும். இப்ப இருக்கிற சுகரு, ப்ரெஷரு அது இதுன்னு உடம்புல 1008 பிரச்சனைய வச்சுக்கிட்டு, இந்த காயி, கீரையெல்லாம் வாங்கி சாப்பிடலைன்னா உடம்பு எப்படி இருக்கும்? உழைக்கிற மனுஷங்களுக்கு. அந்த காலத்துல ஏதோ கிடைக்கிறத தோட்டத்துல விளைஞ்சத சாப்பிட்டு, அந்த காலத்து உணவு வேற, இப்ப இருக்கிற உணவு முறைகள் வேற. எல்லாமே மருந்து. மருந்து அடிச்சு அடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உணவு வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஷமா மாறிடுச்சு. அதேமாரி சாப்பிடாம வெறும் வெந்த கஞ்சிய குடிச்சா எப்படி உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம இந்த கீரை, காய் அது இதுன்னு எல்லாம் சேர்த்துக்கிட்டா தான் உடம்புக்கு வந்து நல்லா தெம்பா இருக்கும். கொஞ்சம் நார்மலாவும் இருக்க முடியும். இல்லன்னா ஆஸ்பத்திரியில போய் செலவு பண்ணுறதுக்கு இந்த மாரி வாங்கி சாப்பிட்றலாமே! அது தெரியாம பேசுவாங்க. பேசுறவங்க பேசட்டும். அதுவும் இல்லாம வீட்ல இருக்கிற பெண்கள், வீட்ல சும்மா இருந்தாலே மதிப்பே இருக்காதுங்க. என்னோட அனுபவத்தில சொல்றேன். வீட்ல இல்லாம நமக்குன்னு ஏதாவது ஒரு வருமானம் இருந்தா தான் நம்மளோட மதிப்பு நம்மள தேடி வரும். சும்மா எதுக்கெடுத்தாலும் நம்மள இளக்காரமா பார்க்குறது, பேசுறது, "நீ வீட்ல சும்மா தானே இருக்க. என் குடும்பத்துக்காக நீ என்ன செஞ்ச? ஏது செஞ்ச?" அப்படின்னு ரொம்ப மட்டம் தட்டி பேசுறது. கட்டினா புருஷன் பேச மாட்டாரு எதுமேவும். அவருக்கு கட்டினவரு காலம் ஃபுல்லா கஞ்சி ஊத்துறேன்னு ஊத்துவாரு. ஆனா சுத்தி இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி என்னோட அனுபவத்தில எனக்கே அந்த மாரி தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. எங்க மாமாலாம் எதுவுமே சொல்றதில்ல. அவரு பிரச்சனை இல்ல. நான் ஏதாவது செய்யணும்னா கூட, "நீ வீட்ல இருந்தா போதும். நீ எங்கள பார்த்துக்கிட்டு, என்னத்த நீ போய் செய்ய போற?" அப்படின்னு தாங்க சொல்லுவாரு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. நம்ம கையில வருமானம் இருந்தா தான், நம்ம குடும்பத்துக்காக நம்மளும் ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும். மத்தவங்கள சார்ந்தே இருக்கக்கூடாதுங்க. குடும்பத்தில பசங்களுக்கு படிப்புக்கோ, ஏதோ ஒண்ணுக்கு நம்மனால முடிஞ்சது ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எதுவுமே செட் ஆகல. நானும் நெறைய பண்ணி பார்த்தேன். ஒண்ணும் எனக்கு செட் ஆகல. கடவுள் வந்து "நீ இந்த அடுப்படியிலேயே தான் இருக்கணும்" அப்படின்னு எழுதி வச்சுட்டாரு போல இருக்கு. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அடுப்படியில வேலை செய்றது தாங்க பிடிக்கும். வீட சுத்தம் பண்ணுறது, இந்த சமைக்கிறது. எங்க அம்மா வந்து தோட்டத்துக்கு போயிருவாங்களா, காலையிலேயேவும் வெள்ளனா போயிருவாங்க. காலையில சமைச்சுருவாங்க. அப்புறம் நைட்டு லேட்டா வருவாங்க. காலையிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் எந்திரிக்க முடியலன்னா என்னை எழுப்பி விடுவாங்க. அப்போயெல்லாம் கூழு தானே காய்ச்சணும். வெறும் கூழு தாங்க. வேற வெஞ்சனம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் எங்க அம்மா, அப்பாலாம் எங்கள வளர்த்தாங்க, செஞ்சாங்க. அந்த கூழ குடிச்சுட்டு நாங்கலாம் வாழ்ந்துருக்கோம். தொட்டுக்க எதுவுமே இருக்காது. அந்த கூழ் காய்ச்சறதெல்லாம் நான் அப்பயே சின்ன பிள்ளையிலேயே 8 வயசுலேயே காய்ச்ச ஆரம்பிச்சுட்டேன். விறகடுப்பு தான். அப்போ நைட்டே எங்க அம்மா கரைச்சி வச்சுருவாங்க. அது ஒரு வீடியோ போடுறேன் கூழ் காய்ச்சறது எப்படின்னு. அப்போ காலையில எந்திரிச்சு அந்த கூழ் காய்ச்சி வச்சுட்டோம்னா, எங்க அம்மா எந்திரிச்சு அப்படியே தோட்டத்துக்கு ஊத்திட்டு போயிருவாங்க. அதைத்தான் நாங்களும் குடிப்போம். ஸ்கூல்ல மதிய சாப்பாடு சத்து ஸ்கூல்ல குடுப்பாங்கள்ல, அத வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாரி தாங்க காலம் போய்க்கிட்டே இருந்துச்சு. நைட்டு ஒரு நேரம் சாப்பாடு. ஏதோ ஒரு குழம்பு, ரசம் இல்லைன்னா பருப்பு எதையாவது ஒண்ண கடைஞ்சு வச்சு விட்டுருவேன். எங்க அம்மாவுங்க நைட்டு தான் வருவாங்க. அந்த மாரியெல்லாம் வீட சுத்தம் பண்ண ஸ்கூலுக்கு போனாலுமே அந்த நெனப்பெல்லாம் எப்படா ஸ்கூல் விடுவாங்க, வீட்ல போய் வீட கூட்டணும். துணி துவைக்கிறதெல்லாம் இல்ல. அப்ப நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது, இந்த வெளியில டோபிக்கு தான் குடுத்து, அப்ப வந்து வருஷம் ஏதோ பணம் இல்ல. இந்த நவதானியம் தான் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப துணியெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. துவைக்கிறதெல்லாம் இல்ல. எங்க அம்மாவும் துவைக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையில. அதுக்கப்புறமா நாளடைவுல எங்க அம்மாவே கொஞ்சம் வளர வளர அப்புறம் துவைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாரி துணியெல்லாம் அதிகமா அப்பயில இருக்காதுல்ல. அப்போ வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. எங்க அம்மா வேலை உண்டு, அவங்க உண்டுன்னு இருப்பாங்க. படிப்புல எனக்கு ஆர்வமே இல்லாம போயிருச்சுங்க. வீட்டு வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும்னு. அப்ப இருந்து இப்போ வரைக்குமே இந்த வீட சுத்தம் பண்ணணும், அத செய்யணும், இத செய்யணும்னு தான் எனக்கு எண்ணம் போய்க்கிட்டு இருக்கு. படிப்புல கவனமே இல்லாம போயிருச்சு.
கடவுள் அதனால தான் நீ அடுப்படியிலேயே தான் இருக்கணும், உனக்கு வேறு எதுவுமேவும் வேண்டாம், காலம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டாரு போல இருக்குது. எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் படிச்சிருந்தா ஏதாவது ஒரு வேலையில் கவர்மெண்ட் வேலையில் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கிற சூழ்நிலையில் படிப்பு மண்டையில் ஏறல, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, அப்பா அம்மா படிக்காதவங்க. இப்போ நினச்சி வருத்தப்படுறேங்க. கல்யாணம் பண்ணி வரவுமே எங்கள் மாமா படிக்க சொன்னாருங்க. நான் தான் படிக்காமல் விட்டேன். படிச்சிருந்தா ஒரு டிகிரியாவது முடிச்சிருந்துருப்பேன். அதுவும் முடிக்காமல் அசால்ட்டாக படிப்பே மண்டையில் ஏறல, என்னத்தை போய் படிக்க அப்படின்னு அசால்ட்டாக விட்டாச்சுங்க. முயற்சி எடுத்திருந்தா படிச்சிருக்கலாம். சரி, என்னோடய தலையெழுத்தை நானேவும் அப்படியேவும் அடுப்படியே இதுன்னு விட்டாச்சு. நிறைய பெண்கள் இப்படி தாங்க, எதுவுமே முயற்சி பண்ணாமல் நடக்காது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும். இப்போ நானுமே ஒன்று நினச்சிருக்கேன், அது முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நம்ம வீட்லேயும் ஒத்துழைக்கணும்ல. பார்க்கலாம், கடவுள் நம்ம தலையில் என்ன தான் எழுதியிருக்காருன்னு. நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்கிற வேண்டியதான். நம்ம பசங்களாவது நல்லா படித்து அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் அதுவே நமக்கு சந்தோஷம்தான். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். இப்படி தாங்க நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா வெளியில் வராமல் வீட்டிலையே அடங்கி கிடக்குறாங்க. நிறைய திறமைகள் இருக்கிறவங்க. நான்லாம் எதுவுமே தெரியாமல் அந்த அடுப்படி வேலை மட்டும்தாங்க எனக்கு தெரியும், மற்றது எதுவுமே தெரியல. அப்படியே வாழ்க்கை ஓடிருச்சு. நீ என்னத்தை போய் சொல்ல. நான் செய்கிற வேலையை தாங்க யூடியூப்பில் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் மாமாவுக்கு இந்த வெண்பொங்கல் செஞ்சு கொடுத்தேன் காலையில். திணை அரிசியில் சாப்பிட்டு கொஞ்சம் இருக்குது, அதை நான் சாப்பிட்ணும். காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல, இனிமேல் தாங்க சாப்பிட்ணும். வெண்பொங்கல் அருமையாக இருந்துச்சு, சூடாக சாப்பிட்டு இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா சட்னி, தேங்காய் சட்னி. என்ன பச்சை கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, கருவேப்பிலை சேர்த்தனால கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. நேற்று வச்ச சாப்பாடு இருக்குது, வெள்ளை சாப்பாடு. குழம்பு 2-3 நாள் ஆயிடுச்சு, இந்த சோயா பயிர் குழம்பு, அது கொஞ்சம் இருக்குது. ரசம் இருக்குது, பழைய ரசம். இது எல்லாத்தையுமே ஊற்றி நான் சாப்பிட போகிறேன். இதுதான் என்னோடய சாப்பாடு. இன்னும் மதியம் சாப்பிட்டாச்சானா நைட்டுக்கு தான் நான் சாப்பிடுவேன். இது கொடிக்காய் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி ஊர்லேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க, அதை தான் வச்சுருக்கேன். இன்னும் எங்கள் மாமா கொஞ்சம் சாப்பிட்டாரு, நான் அப்பப்போ ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிடுவேன். ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியில் வச்சு விட்ருந்தேன். அதை ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்லாமேன்னு சாப்பிட்டு நீ சாப்பிடணும் சாப்பாடு. கொடிக்காய் உவர்ப்பாக இருந்துச்சு, ஒன்று ஒன்று இனிப்பாக இருந்துச்சுங்க. எங்கள் தோட்டத்திலே கொடிக்காய் மரம் இருந்துச்சு. அப்போ எல்லாம் நிறைய பிடுங்கி, அப்போ சின்ன பிள்ளையில் பிடுங்கி பிடுங்கி சாப்பிடுவோம். பழைய நினைவுகள் இப்போ வந்திருக்கு. ரொம்ப அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். கிராமத்தில் இருந்தால் அது ஒரு தனி சுகம்தான். எங்கள் சித்தி இவங்க காட்டுக்குள்ளே இருந்துச்சா தோட்டத்தில் அந்த மரம். ஒரு நாளைக்கு போனால் அந்த மரத்தை காமிக்கிறேன். இப்போ வாங்க, கொடிக்காயை சாப்பிட்டு சாப்பாடை சாப்பிட்டுன்னு பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கணும். அந்த இருக்கிற பாத்திரம் எல்லாம் வீட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு தாங்க இருக்கும், வேலை முடியவே மாட்டேங்குது. பகலில் நல்லா வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் என்னோடய வேலை. இப்போ சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு இப்போ இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கிடலாமேன்னு விளக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ பாத்திரத்தை விளக்கிட்டோம்னா மொத்தம் சேராது, மொத்தமாக சேர்த்துட்டோம்னா நமக்கு தான் கஷ்டம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மொத்தமாக விளக்கலான்னு போட்டு விட்ருவாங்க. நான் அப்படி இல்லை, அப்பப்போ சேர்றதை விலைக்கு போட்டுக்கிட்டே இருப்பேங்க. இப்படியே வாழ்க்கப்புறம் பாத்திரம் தேய்க்க, சாப்பிட, தூங்க, வீட்டு வேலையை பார்க்க, சமைக்க, வீடு துடைக்க, எப்பப்பப்பப்பா இப்படியே தாங்க வாழ்க்கை ஓடியே போயிடுச்சு. இன்னும் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்காரோ கடவுள், அதுபடி நடக்கட்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்கிற வேண்டியதுதான். வீட்டிலேருந்து பெண்கள் நிறைய பேர் சிறுதொழில் செய்கிறாங்க, அது கூட நம்ம முகரக்கட்டைக்கு செட் ஆக மாட்டேங்குது. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ அடுப்படி தான் உனக்கு லாய்க்கு அப்படின்னு கடவுள் என் தலையில் எழுதி வச்சுட்டார் போல இருக்குது. அப்படி பழசு இருக்கும் பார்த்தீங்களா, அதவே நான் எடுத்து வச்சுருவேன். அந்த சிங்குலாம் கழுவுறதுக்கு அதை தனியாக வச்சு அதை தேய்ச்சி விட்டுறது. இந்த பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இந்த அந்த கம்பி அந்த நார் எல்லாத்தையுமே நல்லா அலசி வச்சுட்டோம்னா அப்பப்போ பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் கழுவி வச்சுட்டிங்கன்னா அந்த கிருமி எதுவுமே இருக்காது. அந்த நம்ம பாத்திரம் கழுவுற இந்த கம்பியில் பாருங்கள், இந்த பைப்பு இது எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ரொம்ப உப்புக்கரை பிடிக்காது. இப்போ எல்லாம் கழுவியாச்சு, இன்னும் கழுவிட்டு இன்னும் சமைக்க வேண்டியதாங்க. மாமா ஃபோன் பண்ணிட்டார், வந்துக்கிட்டு இருக்கேன்னாரு. நான் அவசரமாக சீக்கிரமாக செய்யணும். இப்படி தான் என்னோடய வேலைகள் போச்சு. என்னோடய வேலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் மதியம் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள். இருக்கிறது 2 பேராக இருந்தாலுமே 2 பேருக்கு சமைக்கணும், துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க. 4 பேர் இருந்தாலும் அதே வேலை தான், 10 பேர் இருந்தாலும் அதே வேலை தான். இருந்தாலும் என்ன கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பை கடைஞ்சி இப்போ அரைக்கீரையை தாளித்து மாமாவுக்கு மட்டும் தானே அளவாக வச்சு விட்டேங்க, சாப்பாடு வச்சு விட்ருக்கேன். இன்னும் பருப்பு கடையணும் தாளித்து.
வெந்துருச்சு. எல்லாமே குக்கரில் வச்சாச்சு. டக்குன்னு செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டு வெளியிலேயும் கிளம்பிட்டார். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சா ஒரு கை பட்டன் கொடுத்துருங்க. பாய். நன்றி. வணக்கம்.